செம்ம சூப்பரான ஒரு ஃபோனை வந்து புக் பண்ணியிருந்தேங்க. என்ன ஃபோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டோரோலா தரப்புலேருந்து மோட்டோ G35ன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டில் சூப்பராக இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்பெக்ஸில் ஒரு ஃபேமிலி வச்சு ஒரு கிராண்ட்மா இல்லைனா கிராண்ட்மா யாராவது இருக்காங்கன்னா, வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூடியூப்பு, இன்னும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அதான் மீடியா செக்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பக்காவான ஒரு ஃபோனு. கேமிங் பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் ஹேங்காக தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைட் யூஸு, ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணுறது, வாட்ஸ்அப் வந்து நான் பார்க்குறது, கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி வீடியோஸ் பார்க்குறதுன்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபோனாகவே இந்த ஃபோன் இருக்குது. இதை தான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் போட்டிருந்தேன். ஒரு 9,000 ருபீஸ்க்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ஃபோன்னே நம்ம சொல்ல முடியும். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் வந்து கால் பண்ணி கூப்பிட்டாங்க. செக்யூரிட்டி நம்மளுக்கு அவங்க ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி படி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி காத்துட்டு தான் அவங்க வந்து போக முடியும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து அந்த மாதிரி ஒரு டெலிவரி கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து என்னையே வந்து நீங்கள் பாக்ஸ் பீல் அவுட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த இதை வந்து பிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகி போச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த டேப்பை வந்து ரிமூவ் பண்ணணும். பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பாக்ஸ் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். இது வந்து நார்மலாக மோட்டோரோலாவில் வர மாதிரியே கொடுத்துருந்தாங்க. காட்டன் பாக்ஸ்னால் ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸில் கொடுப்பாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நிறையா பர்ஃப்யூம்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாக்ஸிஸ் லெவலில் இருக்கக்கூடிய மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் போட்டிருந்தோம். ரொம்ப ஸ்பெக்ஸ் அந்தளவுக்குலாம் இருக்காது. இதுதான் ஃபோனு. க்ரீன் கலரு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லெதர் ஃபினிஷிங் வந்து எடுத்துருந்தோம். இதில் க்ரீன் கலர் வருது, பிளாக் கலர் வந்து வருது. நம்ம செலக்ட் பண்ணது வந்து க்ரீனு. நல்ல சூப்பரான ஒரு க்ரீனாகவே இருக்குது. டார்க் க்ரீனாக நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. லெதர் ஃபினிஷிங்கில் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.7 இன்ச்சஸ் வந்து நல்லாவே கொடுத்துருப்பாங்க. எல்இடி கிடையாது, எல்சிடி டிஸ்பிளே தான். நம்மளுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டோடு நம்மளுக்கு கிடைக்கும். 9,000 பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வர்றது எனக்கு பெரிய விஷயம். 15,000 மேலே தான் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வரும். இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அண்டர் த பட்ஜெட்லேயே நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பூட் ஆன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஹலோன்னு சொல்லிட்டு மோட்டோரோலா லோகோ வந்துடுது. இந்த மொபைலை பற்றி ரிவ்யூ ஃபுல்லாக வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாங் டைம் ரிவ்யூவை நம்ம போட்டலாம். எங்கள் அம்மா வச்சு போடுவோம். எங்கள் அம்மா தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி எல்லாமே சொல்லுவாங்க. ஏர்டெல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சிக்னல் இஷ்யூ, கால் குவாலிட்டி கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஏர்டெல்லை பொறுத்தவரைக்கும். சார்ஜர், கேபிள் எல்லாமே அதிலே நம்மளுக்கு வந்துடுது.